ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கல? அதாவது இது நான் பதில் சொல்லிட்டோமா? எல்கேஜி ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் +2 படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையாம்மா? புரியுதா? ஷார்ட்டா சொல்லிட்டேன். எல்கேஜி படிக்கிற பிள்ளை என்ன தெரியாது, உச்சா போவோம். புரியுதா? அது உச்சா போறது. அது +2 படிக்கிறவனுக்கு மெச்சூர்டா இருப்பான், அவன் லவ் பண்ணுவான் அவன். புரியுதாம்மா? அதுதான். சும்மா இது வந்துட்டு யாரை உட்காந்துக்கலாம்னா அதெல்லாம் சும்மா பேச்சு. இப்போ மாட்டினார் அவரு, இவர் சொத்து சுகத்தை மறைக்கிறதுக்கோசம். புரியுதா? இவர் சொத்து சுகத்தை மறைக்கிறதுக்கோசம் இப்போ கட்சியில் குடும்பமே பிரிஞ்சு போச்சா? உண்மையா பொய்யா? அண்ணன் சொல்றதுமா, நீ கேட்கறதுனா சொல்றமா, இல்லைன்னா வேணா கிளம்பிடுறாங்க. இல்ல சொல்றது உண்மை. நான் கூடமா படம் பார்த்தேன்னா விஜய் படம், அஜித் படம் 2 படம் தான் பார்ப்பேன். இந்த மாதிரி விஜய் சேதுபதி படம் அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. ஆக மொத்தம் இந்த 2 படம் நான் பார்ப்பேன். பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஏதோ நான் பார்ப்பேன். என்ன அது பார்க்கறது வேற, நீ பார்த்தது எல்லாமே நீ நடத்திக்கலாம்னா அதெல்லாம் முடியுமா? உனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் அரசியலை பற்றி என்ன தெரியும்? எதாவது தெரியுமா? ஒரு விஷயம் கை காட்டு. சும்மா வந்த உன் கொடியை நீயே மெரிச்சின்னு போகிற காலில், உன் கொடியை நீயே காலில் மெரிச்சின்னு போகிற. மாநாட்டில் நாங்கள் தான் பார்த்தோம். உன் கொடியை நீயே காலில் மெரிச்சின்னு போகிற, தூக்கி வச்சுக்கிற தளபதி அம்மா அந்த மாரி பாட்டு அடிக்கிறானுங்கம்மா அவனுங்க. அந்த மாரி அவன் பண்ணுறா போல. அதெல்லாம் சும்மா பேச்சுமா. அவர்லாம் வந்தாருன்னா வாய்ப்பு இல்லை. அவர் வந்தாருன்னா அதுக்கப்புறம் த்ரிஷா வரும். உண்மையா பொய்யா? த்ரிஷா வரும். புரியுதா? இதில் எல்லாமே நடிகைங்க தான் போடுவாங்க. நம்ம நாடு ஒழுங்கா இருக்கணும்.